நம்ம சாப்டர் 59ல் இருக்கோம். ஸோ இதுவும் ஜாவா டாட் யூட்டில் தான். ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து கன்கரண்ட் ஹேஷ் மேப் அப்படின்ற கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது முடிஞ்ச உடனே வீக் ஹேஷ் மேப்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் நம்ம படிச்சுக்கணும். வீக் ரெஃபரன்சஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி நம்மளுக்கு தெரியணும். ஸோ வீக் ரெஃபரன்சஸை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் அதை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கன்கரண்ட் ஹேஷ் மேப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஜாவா டாட் யூட்டில் டாட் கன்கரண்ட் பேக்கேஜில் இது இருக்குது, கன்கரண்ட் ஹேஷ் மேப்பு. முதல்ல நம்ம டாக்குமெண்டேஷன் பார்த்துடலாம். ஸோ இதுதான் கன்கரண்ட் மேப்பு, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ கன்கரண்ட் ஹேஷ் மேப் வந்து ஜாவா டாட் யூட்டில் டாட் கன்கரண்ட் பேக்கேஜில் இருக்குது. ஸோ கன்கரண்ட் ஹேஷ் மேப் பேரை வச்சு சொல்லிடலாம். மல்டிபிள் த்ரெட்ஸு இந்த ஹேஷ் மேப்பில் புட்டு கெட்டு மெத்தடை வந்து சைமல்டேனியஸாக ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து த்ரெட் சேஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஹேஷ் மேப் த்ரெட் சேஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப். ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் த்ரெட்ஸ் ஒரே ஹேஷ் மேப்பில் புட்டு கெட்டு ரிமூவ்ன்ற மெத்தட் இருக்குது இல்லையா, நீங்கள் ஹேஷ் மேப்லேருந்து டேட்டாவை ரிமூவ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கன்கரண்ட்டாக பண்ணணுன்னா இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணலாம். நார்மல் ஹேஷ் மேப் பார்த்தீங்கன்னா ஸோ நான் நார்மல் ஹேஷ் மேப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நார்மலாகவே ஜாவா டாட் யூட்டிலில் இருக்கிற கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட் சேஃப் கிடையாது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அரே லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து த்ரெட் சேஃப் கிடையாது. இங்கேயே கிளியராக போட்டான், அரே லிஸ்ட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நாட் சின்க்ரனைஸ்ட். உங்களுக்கு வந்து சின்க்ரனைஸ்ட் லிஸ்ட் வேணும்னா ஸோ இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். அரே லிஸ்ட்டை வந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் சின்க்ரனைஸ் லிஸ்ட்டுன்ற மெத்தட்குள்ளே க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா புது லிஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ திஸ் லிஸ்ட் வில் பி a synchronized லிஸ்ட். ஸோ வெக்டாரில் நம்ம பார்க்கும்போது வெக்டாரில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் மோஸ்ட் ஆஃப் தி மெத்தட்ஸ் வந்து சின்க்ரனைஸ் மெத்தட்ஸாக இருந்தது, கரெக்டாக. ஸோ அது வந்து த்ரெட் சேஃப் இம்ப்ளிமெண்டேஷன். மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி அன்லாக் ஆகும். ஏன்னா இன்டென்சிக் லாக் நடக்கும், சின்க்ரனைஸ் கீவேர்ட் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அன்லாக் நடக்கும். ஆனால் வந்து கலெக்ஷன்ஸ் ஏபிஐ இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து த்ரெட் சேஃப் கிடையாது. ஸோ எல்லா கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட்டட் HTML இருக்கும், நோட் தட் திஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நாட் சின்க்ரனைஸ்ட். அதே மாதிரி ஹேஷ் மேப்பில் போய் பார்க்கலாம். ஹேஷ் மேப், ஹேஷ் செட் எல்லாத்துலேயும் இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதான் போட்டிருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நாட் சின்க்ரனைஸ்ட். ஹேஷ் செட் ஓப்பன் பண்ணுறேன். ஹேஷ் செட்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது நாட் இம்ப்ளிமெண்டட். மோஸ்ட் ஆஃப் தி கலெக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா த்ரெட் சேஃப் கிடையாது, சரிங்களா. ஸோ த்ரெட் சேஃப் நம்ம வேணும்னா இந்த மாதிரி நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். கலெக்ஷன்ஸ்குள்ளே சின்க்ரனைஸ் மெத்தட்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் ஹேஷ் செட்டோ ஹேஷ் டேபிளோ அரே லிஸ்ட்டோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா புது லிஸ்ட்டு புது செட்டு அது மாதிரி வந்து ரிட்டர்ன் வரும். அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ கன்கரண்ட் ஹேஷ் மேப்போட யூசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டு டெலீட் வந்து ரிமூவ், அப்புறம் புட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் கன்கரண்ட்டாக வந்து பண்ண முடியும் இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப் இம்ப்ளிமெண்டேஷனில். ஸோ இதுலேயும் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ கன்கரண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதலாம். ஸோ எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு முன்னாடி நார்மல் ஹேஷ் மேப்பில் கன்கரண்ட்டாக பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹேஷ் மேப் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா. ஸோ இதில் லைன் நம்பர் 31ல் நான் வந்து இந்த கோடை இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எலிமெண்ட்டையும் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே நேம் பர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கீயை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ கீயை ரிமூவ் பண்ணால் வேல்யூ ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை வந்து ரிமூவ் மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ரன் பண்ணும்போது கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் அடிக்கும். ஸோ கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் எங்கே அடிச்சிருக்கு, லைன் நம்பர் 30ல் அடிச்சிருக்கு, ரைட். ஸோ ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணிவிட்டு கன்கரண்ட்டாக நான் ஒயில் லூப்பை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரிமூவ் ஆகி திருப்பி வந்து இங்கே வருது இல்லையா, அப்போ வந்து இந்த நெக்ஸ்ட்டு கால் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெயில் ஆகும், ஏன்னா ரிமூவ் பண்ணனா ரிமூவ் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட்டு நான் கால் பண்ணால் ஒர்க் ஆகாது இல்லையா. ஸோ அதனால் கன்கரண்ட்டாக நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாம்பிளில் உங்களோட ஹேஷ் மேப்பை. ஸோ அதனால் வந்து இந்த கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் நடக்குது. இதே எக்ஸாம்பிள் நம்ம வந்து கன்கரண்ட் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த புது கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கேன், கன்கரண்ட் ஹேஷ் மேப்னா. ஸோ கன்கரண்ட் ஹேஷ் மேப் நம்ம ஸ்ட்ரிங் இன்டீஜர் வச்சு க்ரியேட் பண்ணுறோம். 4 என்ட்ரி இதுக்குள்ளே போடுறோம், ஹேஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஐட்ரேட்டருக்கு க்ரியேட் பண்ணி ஒரு ஃபார் ஒயில் லூப்பில் இந்த ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ரிமூவ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்னா ஒயில் லூப் ரன் ஆகும்போது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ ஹேஷ் மேப் 4 தடவை இந்த ஒயில் லூப் ரன் ஆகும் போது 4 தடவை 4 எலிமெண்ட்டும் ரிமூவ் ஆகிடும். திருப்பி நம்ம ஹேஷ் மேப்பை கீழே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து எம்டி மேப்பாக நம்மளுக்கு வரணும், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துருச்சு மேப்பு.
அதுக்கப்புறம் வந்து 4 எலிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அந்த 4 எலிமெண்ட்டையும் நம்ம லைன் நம்பர் 18ல் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஹேஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணும்போது எம்டி ஹேஷ் மேப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கன்கரண்ட்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் வந்து இன்சர்ட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த யூஸிங் திஸ் கன்கரண்ட் ஹேஷ் மேப். அதுக்கு தான் இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப் இருக்குது. ஸோ த்ரெட்ஸ், மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து ஒரே ஆப்ஜெக்டில் ரீடும் பண்ணோம், ரைட்டும் பண்ணோம், புட்டும் பண்ணோம், கெட்டும் பண்ணோம், ரிமூவும் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப் இருக்குது. ஸோ அடுத்த கான்செப்ட்டு இந்த வீக் ஹேஷ் மேப். வீக் ஹேஷ் மேப்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வீக் ஹேஷ் மேப் ஜாவா டியூட்டியில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீக் ஹேஷ் மேப் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ வீக் ஹேஷ் மேப் வில் யூஸ் வீக் ரெஃபரன்சஸ். ஸோ வீக் ரெஃபரன்சஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நம்ம அடுத்த இந்த வீக் ரெஃபரன்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணோம் இந்த வீக் ஹேஷ் மேப்பை. ஸோ நம்ம இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வீக் ஹேஷ் மேப்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஹேஷ் மேப்பில் ஒரு ஹேஷ் மேப் இங்கே க்ரியேட் பண்ணுறோம். எம்ப்ளாயியை வந்து கீயாக வச்சுருக்கோம், ஸ்ட்ரிங்கை வந்து வேல்யூவாக வச்சுருக்கோம். ஒரே ஒரு எம்ப்ளாயியை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஸ்ட்ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹேஷ் மேப்பில் இந்த எம்ப்ளாயியை வந்து கீயாக போட்டிருக்கோம், ஸ்ட்ரிங்கை வந்து வேல்யூவாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம லைன் நம்பர் 20ல் என்ன பண்ணுறோம், இஎம்பியை நல்ல அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். நல்ல வந்து இஎம்பிக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் பேசிக்லேயே நான் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நல்லுன்னு நீங்கள் வந்து அசைன் பண்ணாலும் இந்த இஎம்பி ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகாது. ரீசன் என்னென்னா, உங்கள் ஹேஷ் மேப்புக்குள்ளே இஎம்பியோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஹேஷ் மேப் இஎம்பி ரெஃபரன்ஸை பிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே நீங்கள் நல்லுன்னு போட்டாலும் அந்த ரெஃபரன்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது. சரிங்களா? ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ரிமூவ் ஆகாது. இங்கே நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஜிசி கால் பண்ணுறோம். ஜிசி கால் பண்ணி ஹேஷ் மேப்போட சைஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹேஷ் மேப்போட சைஸை பிரிண்ட் பண்ணால் அது ஒன்று தான் வரும். ஏன்னா ரீசன்னா அது வந்து ஆகாது, கார்பேஜ் கலெக்ஷன் ஆகாது. சரியா? நீங்கள் நல் போட்டாலும் ஹேஷ் மேப்புக்குள்ளே வந்து அந்த இஎம்பியோட ரெஃபரன்ஸ் இருக்குது, அதனால் கார்பேஜ் கலெக்ஷன் ஆகாது. இப்போ இதே இது நான் வீக் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லைன் நம்பர் 25லேருந்து வீக் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறோம். அதே கோடு தான் இது. இங்கே ஒரு வீக் ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணுறோம். கீ வந்து எம்ப்ளாயி, ஸ்ட்ரிங் வந்து வேல்யூ. ஸோ எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். வீக் ஹேஷ் மேப்புக்குள்ளே வந்து இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டையும் ஸ்ட்ரிங்கையும் வந்து போட்டுட்டு இந்த வீக் ஹேஷ் மேப் இந்த எம்ப்ளாயி இருக்கு இல்லையா, எம்ப்ளாயை நல்லுன்னு சொல்லிட்டோம். எம்ப்ளாயை நல்லுன்னு சொல்லிவிட்டு ஜிசி கால் பண்ணிடுறோம். ஜிசி கால் பண்ணிவிட்டு இந்த ஒயில் லூப்பு இதெல்லாம் கூட தேவை இல்லை ஆக்சுவலாக. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஜிசி கால் பண்ணாலே இது வந்து நல் ஆகிடும். இதெல்லாம் தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணாலே நல் ஆகிடும். ஸோ இங்கே ஹேஷ் மேப்போட கவுண்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஹேஷ் மேப்புக்குள்ளே இப்போ என்ன சைஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம எம்ப்ளாயி நல்லுன்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ எம்ப்ளாயி நம்ம நல்லு கீயை வந்து நம்ம நல்லுன்னு போட்டதுனால என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப்போட சைஸ் வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ இது ஏன் 0 ஆகுதுன்னா வீக் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ வீக் ஹேஷ் மேப் என்ன பண்ணுன்னா, உங்களோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ்லாம் வந்து அதோட ரெஃபரன்சஸ் வந்து வீக் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ வீக் ரெஃபரன்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லுன்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இமீடியட்டாக வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகும். நீங்கள் ஜிசியும் கால் பண்ணியிருக்கீங்க அஃப்கோர்ஸு. ஸோ நீங்கள் ஜிசின்னு கால் பண்ணோன்னே, நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்காக கால் பண்ணோடனே இமீடியட்டாக இந்த இஎம்பி 1ன்ற ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு, ஹீப்பில் ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இமீடியட்டாக வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகிடும். ரீசன் வந்து ஏன்னு சொன்னீங்கன்னா, ரீசன் வந்து ஏன்னா இது வந்து வீக் ஹேஷ் மேப். வீக் ஹேஷ் மேப் will have a weak reference to EMP1. So it's not going to have a strong reference. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் ஆகிருக்கு வச்சுருந்தது, அதனால் வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகலை. பட் இங்கே வந்து வீக் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறதுனால அந்த உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நல்ல ரெஃபர் பண்ணியிருந்ததுன்னா தென் வீக் ஹேஷ் மேப் இஸ் நாட் கோயிங் டு மெயின்டைன் தி ரெஃபரன்ஸ். இட் இஸ் கோயிங் டு ரிமூவ். அந்த ரெஃபரன்ஸ் வந்து வீக் ரெஃபரன்ஸாக இருக்கிறதுனால அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ வீக் ஹேஷ் மேப் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எனக்கு ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் வேணாம், எனக்கு வீக் ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த வீக் ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக் ஹேஷ் மேப் இந்த டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, வீக் ஹேஷ் மேப்பில் எப்படி வந்து இந்த வீக் ரெஃபரன்சஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். மூணாவது எக்ஸாம்பிள் வீக் ரெஃபரன்சஸ். இது நாலாவது எக்ஸாம்பிள்.
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நார்மல் ஹேஷ் மேப் பார்த்தோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம வீக் ஹேஷ் மேப் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நார்மல் ஹேஷ் மேப், ரெண்டாவது எக்ஸாம்பிள் வீக் ஹேஷ் மேப்பு, மூணாவது எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம், வீக் ரெஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஹேஷ் மேப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஹேஷ் மேப்பை வந்து வீக் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டில் கன்ஸ்ட்ரக்டரில் கால் பண்ணியிருக்கோம். ஸோ வீக் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நான் java.util இருக்கோம். ஸோ நம்ம ஆல் கிளாஸஸ் போயிட்டு வீக் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வீக் ரெஃபரன்ஸ் java.lang.ref பேக்கேஜில் இருக்குது. ஸோ வீக் ரெஃபரன்ஸு weak reference objects which do not prevent the reference from being made finalizable, finalized and then reclaimed. Weak references are most often used to implement canonizing maps. Suppose the garbage collector determines at a certain point in the time that the object is weakly reachable. At that point, it will automatically clear all weak references to that object and all weak references to any other weakly reachable objects from which the object is reachable through the chain of strong and soft references. So at the same time, it will declare all the formerly weakly reachable objects to be finalizable. So weak reference எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வீக் ரெஃபரன்ஸ்க்குள்ளே வந்து ரேப் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே நம்ம பண்ணுறோம். லைன் நம்பர் 47 ஒரு ஹேஷ் மேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைன் நம்பர் 48 ஒரு வீக் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வீக் ரெஃபரன்ஸ் பேராமீட்டரைஸ் டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஹேஷ் மேப்பு, ரைட். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஹேஷ் மேப் நம்ம போட போகிறோம். அதுதான் அந்த பேராமீட்டரைஸ் டைப் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ஒரே ஒரு டைப் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பேராமீட்டரைஸ் டைப் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஹேஷ் மேப் போட போகிறோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டரில் அந்த ஹேஷ் மேப்பை வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் எனி ஆப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ண முடியும். உங்களோட பேராமீட்டரைஸ் டைப்பை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இப்போ வீக் ரெஃபரன்ஸாக இருக்குது. ஒன்ஸ் இது பாஸ் பண்ணோடனே நம்ம ஹேஷ் மேப்பை நல்லா ஆக்கிடுறோம். ஸோ ஹேஷ் மேப்பை வந்து நல்லா ஆக்கினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இங்கே ஒரு சின்ன ஒயில் லூப்பில் வீக் ரெஃபரன்ஸ்லேருந்து கெட்டுன்ற மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணால் நம்மளுக்கு ஹேஷ் மேப் கிடைக்கணும். அது நாட் நல் ஆகிற வரைக்கும் நம்ம வீக்கில் வந்து ஆப்ஜெக்டை ஹேஷ் மேப்பில் புது ஆப்ஜெக்டை போடுறோம். அதுக்கப்புறம் அதோட சைஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், மறுபடியும் ஜிசி காட்டுறோம். ஆக்சுவலாக இந்த ஒயில் லூப்லாம் தேவையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டைரெக்டாக வந்து இது கார்பேஜ் கலெக்ட் ஆகிடும். ஸோ நான் இதை வந்து ரீரைட் பண்ணுறேன். ஒயில் லூப்லாம் தேவையில்லை. இந்த ஜிசியை முன்னாடி போட்டுடலாம், இங்கே போட்டுடலாம் ஜிசியை. இது கூட தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் ஜிசி கால் பண்ணோடனே உங்கள் ஹேஷ் மேப்போட ரெஃபரன்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடணும். ஏன் ரிமூவ் ஆகுதுன்னா, அது வந்து வீக் ரெஃபரன்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ வீக் ரெஃபரன்ஸ் வந்து ஜிசி வந்து கால் பண்ணும்போது, கார்பேஜ்களுக்கு கால் பண்ணும்போது எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வீக் ரெஃபரன்ஸாக இருக்கோ அதெல்லாம் இமீடியட்டாக வந்து கார்பேஜ் கலெக்ட் பண்ணிடும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்ல வருது. நல்ல ஏன் நல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம நல்ல பண்ணிட்டோம் இல்லையா, நல்ல பண்ணிவிட்டு நம்ம ஜிசி கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்ல வருது. ஸோ நான் இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி பார்க்கலாம். சும்மா நான் இதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன், வேறு எதுவுமே நான் பிரிண்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்மளோட கெட்டு வந்து ஒர்க் ஆகுது. சைஸ் தேவையில்லை, கெட்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஹேஷ் மேப் வந்து வருது, எம்டி ஹேஷ் மேப் வருது. ஸோ உள்ளே வந்து எந்த ஆப்ஜெக்ட்டும் இல்லை. இப்போ நம்ம மேப்பை நல் பண்ணிடலாம். நல் பண்ணிவிட்டு ஜிசி கூட நான் கால் பண்ணல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஜிசி கால் பண்ணல, பட் அதனால் நல் மேப் வருது. ஸோ எம்டி மேப் வருது, நல் மேப் கிடையாது, எம்டி மேப் வருது. இப்போ நான் ஜிசி கால் பண்ணுறேன். இப்போ நான் ஜிசி கால் பண்ணும்போது இது வந்து நல்லாயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஜிசி கால் பண்ணும்போது இது நல்லாயிடுச்சு. ஏன்னா although weak reference is having the reference of map, அந்த ரெஃபரன்ஸ் வந்து வீக் ரெஃபரன்ஸாக இருக்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. இப்போ நான் மேப் ஈக்குவல் டு நல்லுன்னு போட்டேன்னா இந்த மேப் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் உள்ளதாக இருக்க போகுது. ஆனால் மேப்புன்ற மேப்புன்ற வேரியபிள் நல் ரெஃபரன்ஸ்க்கு ரெஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் நடக்குது ஆக்சுவலாக. இந்த மேப் ஈக்குவல் டு நல்லுன்னு போட்டால் ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்க போகுது. ஆனால் இங்கே இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வந்து நம்ம வீக் ரெஃபரன்ஸாக டிஃபைன் பண்ணதுனால என்ன நடக்குதுன்னா ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகிடும்.
ஸோ இங்கே வீக் ரெஃபரன்ஸ்லேருந்து கெட்டுன்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஹேஷ் மேப் வராது, நல்லு தான் வரும். அந்த நல்லு தான் இங்கே வந்திருக்கு, ரைட்? திஸ் இஸ் ஆல் அபவுட் தி வீக் ரெஃபரன்சஸ். ஸோ இப்போ வந்து வீக் ஹேஷ் மேப்னா என்ன, வீக் ரெஃபரன்சஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கன்கரண்ட் ஹேஷ் மேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரைட்? இந்த 3 இது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாப்டர் 59 முடிஞ்சிடுச்சு. அடுத்த சாப்டர் வந்து ஜெனரிக்ஸ் பார்க்க போகிறோம், கலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி. தேங்க்யூ.